கங்கா வந்துட்டு இது பண்ண பார்க்க, ஆனால் 2மே வந்துட்டு இவங்களே குங்குமம் வச்சனால என்னை மன்னிச்சிடுமா, எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு அவர் வேணும், நான் அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாமி இதுலேருந்து மேலேருந்து வெள்ளைப்பூ வந்து விழுது, இதனால் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. சாமி ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு கங்கா அப்போ கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த சாமி சிலையை திருட்டுறதுக்காக ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு வெளியே நின்றுட்டுருக்காரு பசுபதி. நான் போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன்டா, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் கங்கா கிட்ட உங்ககிட்ட பேசணும் வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்னங்க விஷயம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவங்க அழுவதை பார்த்து என்னாச்சுன்னு பசுபதி கேட்க, இந்த மாதிரி வெள்ளைப்பூ வந்துச்சு, அம்மா நம்ம கல்யாணத்தை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கியா, வெறும் சிலை தானே அப்படி இப்படின்னு சொல்ல, இல்லை அம்மா ஏற்றுக்கிட்டாதான் கல்யாணம்னு சொல்கிறாங்க. சரி வாங்க இப்போவே போய் இது பண்ணிக்கலாம்னு சொல்ல, அதெல்லாம் வேணான்னு தடுத்து நிறுத்துறாரு. எதுக்கு இப்படி பண்ணிட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாலும் கேட்காம இவர் வந்து தடுத்து நிறுத்தி அவங்கள வந்துட்டு அப்படியே அங்கேயே இது பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த மரத்தில் தொங்க விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த கேப்பில் வந்துட்டு வீராவோட கையில் அந்த சாமியார் கொடுத்த அந்த கயிறை வந்துட்டு கட்டிடுறாரு மாறன். அப்போ அந்த சிலை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அது இங்கே தான் இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. கங்கா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பழஞ்ச ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டு அந்த இது தூக்குங்க, அதுக்குள்ளே தான் வந்துட்டு மண்ணுக்குள்ளே தான் சாமி சிலை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வீராவும் மாறனும் அந்த சிலையை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம்